வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 40 இன்ச் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரெடி ப்ளவுஸ் அளவு வந்து எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த அளவு எடுத்து தான் ப்ளவுஸை வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபுல் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை வந்து நம்ம 2 விரல் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி அளவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 40 இன்ச் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 1.25 மீட்டர் வந்து தேவைப்படும். அந்த மெட்டீரியலை இது மாதிரி நம்ம வந்து 2ஆக மடித்து வச்சுருக்கோம். நம்ம சைடு வந்து ஆன் ஃபோல்டு மடிப்பு பகுதி, நம்ம சைடு இந்த சைடு வந்து ஓப்பன் பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துக்கலாம். பேக் சைடுக்கான ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு, 1 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக 14 இன்ச் தேவைப்படும். இந்த இடம் தொடங்கின இடம் 15 இன்ச்சில் ஒரு மார்க்கிங், 16 இன்ச்சில் ஒரு மார்க்கிங். அடுத்தது நம்ம வந்து ப்ளவுஸ் தொடங்கின இடத்துல இருந்தால் ஷோல்டர் லைன் எடுத்துப்போம். ஷோல்டர் லைன் வந்து 7 இன்ச் வருது. 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு அப்புறம் லைன் போட்டுருவோம். இந்த ஷோல்டர் லைன் முடிஞ்ச இடத்துல இருந்தால் நம்ம வந்து ஆர்ம்ஹோல் டெப்த் எடுப்போம். ஆர்ம்ஹோல் டெப்த் வந்து 6.25 இன்ச்சு. 6.25 இன்ச்சை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போடும். இந்த ஆர்ம்ஹோல் டெப்த் முடிஞ்ச இடத்துல இருந்தா நம்ம வந்து செஸ்ட் லைன் எடுத்துப்போம். இது வந்து இந்த அப்பர் செஸ்ட் லைன் வந்து 11 இன்ச்சு. 11 இன்ச்சு சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சு. 12 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். 11 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 12 இன்ச்சில் ஒரு மார்க். அதுக்கு அடுத்தது கீழே வந்து முடிகிற இடம் தான் வேஸ்ட் லைனு. 10.25 இன்ச் வருது. 10.25 நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 10.25 ஒரு மார்க்கிங், 11.25 ஒரு மார்க்கிங். சீம் அலவன்ஸ்க்கு இந்த 1 இன்ச். அதே மாதிரி நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு கீழே விட்டுருந்தோம். அதையும் வந்து ஒரு லைன் போட்டுருக்கோம். இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஹோல் வளைவு தான். பேக் சைடுக்கு நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஆர்ம்ஹோல் வளைவு எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு வளைவு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இன்னர் நெக் தான் மார்க் பண்ணோம். இன்னர் நெக் வந்து 2.25 வருது. 2.25 வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 2.25 மார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து நெக்கோட டெப்த் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு, 10 இன்ச் உங்களுக்கு என்ன அளவு தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டோம். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு வளைவு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லோப் தான் எடுப்போம். ஷோல்டர் ஸ்லோப் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கிங். இப்போ வந்து இந்த பேக் சைடுக்கான ஒரு பேக் டாட் மட்டும் எடுக்கணும். அதை இப்போ எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு பகுதி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டு 3.5 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து 1/2 இன்ச்சு தான் அந்த டாட்டோட மொத்த அளவு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் தேவையான அளவு பேக் சைடுக்கு. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 13.5 இன்ச் வரும். 13.5 இன்ச்சை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம்.
13 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடுக்கு ஷோல்டர் லைனு, அப்பர் செஸ்ட் லைனு, ஆர்ம்ஹோல் டெப்த் என்ன வந்ததோ அதே தான் ஃப்ரண்ட் சைடுக்கும் நமக்கு வரும். ஷோல்டர் லைன் 7 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். அடுத்தது ஆர்ம்ஹோல் டெப்த் வந்து 6.25. அப்பர் செஸ்ட் லைனும் 11 இன்ச்சு 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் 12 இன்ச்சில் மார்க்கிங். அதுக்கு அடுத்தது கீழே முடிகிற இடம் தான் லோவர் ஃபர்ஸ்ட் லைன் வந்து 11.5 இன்ச்சு 11.5 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 11.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சு 12.5 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஹோல் வளைவு தான். நம்ம பேக் சைடுக்கு வந்து 1.5 இன்ச் எடுத்தோம், ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து 1 இன்ச் எடுத்துப்போம். 1 இன்ச் எடுத்து இந்த வளைவு போடுவோம். அடுத்தது நம்ம வந்து இன்னர் நெக் மார்க் பண்ணிப்போம். பேக் சைடுக்கு என்ன இன்னர் நெக் மார்க் பண்ணமோ அதே தான் ஃப்ரண்ட் சைடுக்கும் இன்னர் நெக் மார்க் பண்ணிப்போம். 2.25 மார்க் பண்ணோம், 2.25 மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் நெக் டெப்த் வச்சுக்கலாம். இதை விட நம்ம ஜாஸ்தியாக வச்சுட்டோம்னா ரொம்ப இறங்கின மாதிரி ஆகிடும். அதனால 6 இன்ச்சே நம்ம வச்சுக்கலாம். ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிட்டு கீழேயும் 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு பாக்ஸ் போட்டுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு வளைவு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளவுஸ்லயே முக்கியமான பார்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட் எடுக்கிறது தான். மெயின் டாட், பிளாக்கெட் டாட், ஆர்ம்ஹோல் டாட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெயின் டாட் எடுத்துக்கலாம். மெயின் டாட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்ட நம்மளோட இந்த லோவர் பஸ்ட் தொடங்கின இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2.25 மார்க் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளோட டாட்டோட மொத்த அளவு. 3.5 இன்ச் வந்து 1.25 நம்ம பிரிச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து 3 இன்ச் வரும். 3 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மெயின் டாட் எடுத்துட்டோம். அதுக்கடுத்து பிளாக்கெட் டாட் தான் எடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாட் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் கேப் வச்சுக்கலாம். 1.5 இன்ச் கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து மேலே வந்து 1/2 இன்ச். இந்த டாட்டோட அளவே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச் தான். அடுத்தது ஆர்ம்ஹோல் டாட் தான் எடுக்கணும். ஆர்ம்ஹோல் டாட்டுக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச். 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த டாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் தான். 1/2 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச். இந்த டாட்டோட அளவுமே மொத்த அளவே 1/2 இன்ச் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வளைவுக்கு இந்த பக்கம் வந்து 1 இன்ச். 1 இன்ச் மார்க் பண்ணிப்போம். இந்த சைடு வந்து 2.5 இன்ச். மார்க் பண்ணிட்டு இது மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு வளைவாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும் இந்த இடம். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம டாட் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து கட் தான் பண்ணிக்கணும்.
பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடுமே கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எல்லாமே ஒரு நாச் போட்டுக்கலாம். அது நம்மளுக்கு வந்து 2 சைடுக்கும் அந்த டாட்டுக்கு தெரியுதுங்க. இப்போ வந்து இந்த 2 சைடு இந்த டாட் தெரியறதுக்காக மேலே வந்து இது மாதிரி ஒரு ஊசி வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் இந்த டாட் தெரியும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பீஸாக தான் கட் பண்ணியிருக்கோன்றதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த நூல் பட்டி ஹுக் பட்டி கட்டுற இடத்துல ஒரு 1/4 இன்ச் ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தது இதை கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நூல் பட்டி ஹுக் பட்டி எதுவும் தொங்காமல் நல்லா நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் எல்லாமே தெரியும். இந்த நாச்சுக்கு நேராக நம்ம வந்து இந்த டாட் மாதிரியே ட்ரா பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து தைச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து பேக் சைட் ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். அடுத்தது வெயிஸ்ட் பேண்டும் ஸ்லீவும் தான் நம்ம வந்து கட் பண்ணோம். நம்ம அடுத்தது இருக்கிற மெட்டீரியலை வச்சு வெயிஸ்ட் பேண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வெயிஸ்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து 4 பீஸ் வந்து தேவைப்படும். இப்போ லைனிங் அதுதான் லைனிங்கில் 2 பீஸும் மெயின் மெட்டீரியலில் 2 பீஸும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். வெயிஸ்ட் பேண்டோட நீளம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை 2 பீஸ் எடுத்துக்கலாம். மெயின் மெட்டீரியலில் 2 பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து 10.4 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக இப்போ கலம்காரி 2x2 அதெல்லாம் வச்சு தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பீஸ் தேவைப்படும். லெஃப்ட் சைடுக்கு 2 ரைட் சைடுக்கு 2 தேவைப்படும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது சீம் அலவன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. என்ன அளவு கொடுக்குறோமோ அதே அளவே ட்ரா பண்ணிங்க. இதில் வந்து ஒரு சைடு வந்து 4 இன்ச்சு, ஒரு சைடு வந்து 3 இன்ச்சு வச்சுட்டு இது மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு. இதுக்கு மேலே வந்து இந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச்சு. அடுத்தது இது மாதிரி ஒரு வளைவு தான் நம்ம போட்டுக்கணும். இது மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போடுங்க, இல்லைன்னா கையால் போடுறதா கூட இந்த மாதிரி வளைவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து வேஸ்ட் பேண்டுமே கட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்லீவுக்குமான துணின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 4 லேயர் வந்து துணி தேவைப்படும். இதில் வந்து அளவு நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஆனால் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் ஸ்லீவ்லேயே பெரிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் லைன் தான். அந்த டாப் லைன் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 7.5 8 இது கரெக்டாக வருது. இதே நம்ம வச்சுக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா 4 லேயர் வந்து மெட்டீரியல் நம்மளுக்கு தேவைப்படும். ஆன் ஃபோல்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். 8 இன்ச் ஸ்லீவ் இது. 8 இன்ச்சை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சில் ஒரு மார்க்கிங், 9 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் மடித்து தைக்கிறதுக்காக. மேலே தொடங்கின இடத்துலேருந்து ஒரு மார்க்கிங். இந்த தொடங்கின இடத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் கேப் எடுத்துப்போம். ஸ்லீவ் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அந்த அளவை வச்சுக்கணும். இதில் வந்து 4.25 இன்ச் வருது. 4.25 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 4.25 மார்க் பண்ணிக்கிட்டு இதில் இருந்தால் நம்ம வந்து ஸ்லீவ் டாப் லைன் எடுத்துப்போம். 7.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங், 8.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு. அடுத்தது கீழே முடிகிற இடம் தான் 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங், 7.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங். சீம் அலவன்ஸ் 1 இன்ச்.
6.5 இன்ச் ஒரு மார்க்கிங்கு, 7.5 இன்ச் ஒரு மார்க்கிங். நம்ம இந்த சைட்லேயே கோடு போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தொடங்குச்சோ அது வரைக்கும் இப்படி வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இதுலேருந்து நம்ம வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து 9.5 இன்ச் வருது. 9.5ல பாதி வந்து 4.75 வரும். 4.75ல ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம். 4.75ல ஒரு மார்க்கிங் போட்டுட்டு மேலே வந்து 1/2 இன்ச், இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு ஒரு வளைவு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது இது வந்து மேல் பக்க வளைவு வரும். அடுத்தது நம்ம வந்து இந்த உள் வளைவு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ்லாம் இல்லைன்னா கூட நீங்கள் கையாலே கூட இதை ட்ரா பண்ணிடலாம். இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு வளைவு, இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு வளைவு, அதுக்கப்புறம் இப்படி கையாலே கூட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்க வளைவை எல்லாமே இப்படி மடித்து வச்சிருக்க மாதிரியே தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிப்போம். இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் இந்த உள் பக்க வளைவை நம்ம வந்து கட் பண்ணிப்போம். இப்படி உள்பக்க வளைவையும் கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி மடித்து வச்சுட்டு சின்னதாக ஒரு நாச் போட்டுக்கலாம். இந்த நாச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்பக்கம் வரும். ப்ளவுஸோட முன்பக்கம் வர்றதுக்கான நாச் தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடுமான ஸ்லீவுமே ரெடி ஆயிடுச்சு. ப்ளவுஸோட பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, ஸ்லீவ், வெயிஸ்ட் பேண்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ 40 இன்ச் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவை நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.